நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிளஞ்சர் டயலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளஞ்சர் டயல் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த பிளஞ்சர் டயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் இருக்கும். 0, 10, 20, 30, 40 இந்த மாதிரி இருக்கும். 50, 60, 70, 80, 90 இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கோடும் இதில் இருக்க ஒவ்வொரு கோடும் ஒரு 0.01 mm. இது ஒவ்வொரு கோடும் இது வந்து ஒரு mm குறிக்கும். அதாவது 0.01 mm குறிக்கும். இந்த 0லேருந்து இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இது வந்து 0.1 mm. அதாவது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9. அதுக்கப்புறம் 0 வரும்போது அது வந்து 1 mm ஆகும். அப்படி 1 mm ஆகும்போது இங்கே உள்ளே இருக்கிற இன்னொரு டயல் இண்டிகேட்டரில் இந்த முள் வந்து ஒரு கோடு போகும். அடுத்த 2வது ரொட்டேஷனுக்கு வந்து 2வது கோடு போகும். 3வது ரொட்டேஷனுக்கு 3வது கோடு போகும். 4வது ரொட்டேஷன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து மொத்தம் ஒரு 10 mm வரைக்கும் இந்த பிளஞ்சர் டயலில் வந்து சைஸ் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே வந்து இந்த நீடில் இருக்கும். இந்த நீடில் வந்து மேலே கீழே போகும், மூமெண்ட் ஆகும். இது மூமெண்ட் ஆகும்போது இதோட ரீடிங் வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் இப்போ மேலே ப்ரெஸ் பண்ணி போகிறேன். இப்போ மேலே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதோட ரீடிங் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இது இந்த மாதிரி தான் ஒரு மெட்டோடாய் மேனுஃபேக்சரிங்கில் தயாரிக்க வச்ச ஒரு டயல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாதிரி இதில் வந்து கீழே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், பால் மாதிரி இருக்கும். இந்த பால் வந்து எதுக்கு இருக்குன்னா தெரியும். இது வந்து பால் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேட் ஆகிற பாலை வச்சு நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த துல்லியமாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஷாப்பில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு கேஜஸ்ஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.